அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் உங்களை எல்லாம் சும்மாவே விட மாட்டேன். சாமான்யா அவங்களை எதுவும் சொல்லாதீங்க. சூர்யாக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். இப்படியே பேசிட்டு இருந்தா அப்புறம் அதான் நடக்கும். ஒழுங்கா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. என்னக்கா நீங்க வாய வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. நான் என்ன ஜெயந்தி தப்பா சொல்லிட்டேன்? ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க, இல்லன்னா நிலைமை சீரியஸ் ஆயிடும்னு சொன்னேன். நல்லதுக்கே காலம் இல்ல. நீங்க ஒரு நல்லதும் பண்ண வேணாம். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, அது போதும். ப்ளீஸ் ஆண்டி, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. நான் சாகும் போது அமைதியா சாகணும்னு ஆசைப்படுறேன். அப்படிலாம் ஆகாது சாம். நான் நாராயணன் கிட்ட சொல்லிருக்கேன். அவர் டாக்டர் கூட்டிட்டு வர போயிருக்காரு. நிர்மலா, எதுவும் ஒரு தடவை போன் பண்ணி பாரு. எங்க இருக்கீங்க நாராயணன்? சீக்கிரம் வாங்க. பாவம் சாமான்யா வாயெல்லாம் நுர தள்ளி போய் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் வந்துருங்க. இந்த ஆளு வேற உயிரை காப்பாத்துற அவசரம் தெரியாம. ஜெயந்தி, இங்க பாரு ஜெயந்தி, உங்களால நான் சும்மா விட மாட்டேன். சூர்யா, எனக்காக இன்னொரு விஷயம் பண்ணுவியா? சொல்லு சாமான்யா. என்ன மறுபடியும் மேல தூக்கிட்டு போறியா? அதெல்லாம் வேண்டாம் சாமான்யா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வா டாக்டர் கிட்ட போலாம். டாக்டர் வராருல, அவர்தான் கூட்டிட்டு வராருல, நீங்க கூட்டிட்டு போங்க. சரியா? ப்ளீஸ் சூர்யா, என்ன தூக்கிட்டு போ. என்ன சூர்யா யோசிக்கிற? தூக்கிட்டு போ சூர்யா. அவளை பெட்ல படுக்க வைப்பா. டாக்டர் இப்ப வந்துருவாரு. என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? இவ வேற. அது ஒண்ணு இல்ல, எல்லாரும் கூட்டமா இருக்காங்க, கொஞ்சம் வெளியில போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. அதான டாக்டர்? ஆமா ஆமா,
எல்லாரும் வெளியே இருங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். போங்க. சரிங்க டாக்டர். போ, போ. டாக்டர், இது பொண்ணோட அம்மா. இவங்க ஏன் அவங்களுக்கு என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இவங்க இங்க இருக்கலாமான்னு கேட்டேன். அவங்க இருக்கலாம், தாராளமா இருக்கலாம். ஓகே. இவங்க நல்லா இருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன டாக்டர் சொல்றீங்க? பாய்சன் சாப்பிட்டிருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னு சொல்றீங்க? அது வந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த பொண்ணுக்கு அது வந்து நல்லா இருக்காங்கன்னா நல்லா இருக்காங்க, உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அப்படிதானே? ஆமாங்க. அவங்க உயிருக்கு எந்த ஆபத்து இல்ல. டிப்ஸ் ஏத்திருக்கேன், அதெல்லாம் புட்டுக்க மாட்டாங்க. தேறிடுவாங்க தேறிடுவாங்க தேறிடுவாங்க. எப்படி சுத்த போறானே. ரொம்ப நன்றி டாக்டர், என் மருமகளை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஏன் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா? உடம்பு சரியில்லையா? அடே, இன்னும் கொஞ்ச நேரம் நீ இங்க இருந்தா எனக்கு தாண்டா பிரச்சனை. ஒன்ன புடிச்சிட்டு வந்த பாத்தியா, என்ன சொல்லணும்? அவங்க நல்லா இருக்காங்க டாக்டர், உங்களுக்கு நன்றி சொன்னாங்க. சரிங்க, வேலை முடிஞ்சது. சரி வாங்க போலாம். எங்க டாக்டர்? அதாவது இங்க எல்லாரும் கூட்டம் போடாதீங்க, பேஷண்ட் ரெஸ்ட் எடுக்க விடுங்க, பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் காத்து விடுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எல்லாரும் கொஞ்சம் வெளியில போங்க அப்படின்னு சொல்ல வராரு. இல்ல டாக்டர்? கரெக்ட். இவர் சொல்ற மாதிரி எல்லாரும் வெளியில போலாம். வெளியில போலாம் வாங்க. வாங்க டாக்டர், உங்களுக்கு ஃபீஸ் வெளியில வந்து தரேன். வாங்க. சூர்யா, 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 நீ சாமானியா பக்கத்திலே இருந்து என்ன வேணும்னு கவனிச்சுக்கோ. நாங்க எல்லாரும் வெளியே இருக்கோம். நீ என்ன இங்க நின்னுட்டு இருக்க? போ வெளியே. ஜெயந்தி, என்ன ஜெயந்தி, மணி என்னாச்சு? தூங்காம ஏன் இப்படி உலாத்திக்கிட்டு இருக்க? வந்து சீக்கிரம் பாடு. கோடு பேத்தாதீங்க நீங்க. சாமானியா பண்ணதெல்லாம் கதை கதையா சொன்னேன், அப்புறம் எப்படிங்க எனக்கு தூக்கம் வரும்? அந்த பொண்ணு பண்ண முட்டாள்தனத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஜெயந்தி? எதுங்க முட்டாள்தனம்? எது முட்டாள்தனம்? ஒரு பொண்ணு காதலிச்ச பையன் கிடைக்கலன்றதுக்காக சாக துணிஞ்சிருக்காளே, அது முட்டாள்தனமா உங்களுக்கு? பின்ன அது என்ன வீரமா? இத பாரு ஜெயந்தி, எனக்கு என்னமோ அந்த பொண்ணு பண்றது எதுவுமே சரியில்லைன்னு தோணுது. செகண்ட் டைம் இது மாதிரி அட்டெம்ப்ட் பண்றா. சூர்யாவை மிரட்டி மிரட்டியே தன்னோட காரியத்தை சாதிச்சுக்குவாளோன்னு தோணுது. இத பாரு, நல்லா யோசிச்சு பாரு ஜெயந்தி. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா
நம்ம பையன் ரொம்ப கஷ்டப்படுவான், அதுவும் வாழ்நாள் முழுசா. என்னங்க உளறீங்க நீங்க? நம்ம பையனுக்காக ஒருத்தி சாக துணிஞ்சிருக்கானா அவன் நம்ம பையன் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருப்பான். அதுக்காகலாம் இதை அப்படியே விட முடியாது. இன்னைக்கு ஏதோ நாங்க எல்லாரும் இருந்தோம், அவளை காப்பாத்திட்டோம். ஒருவேளை நாளைக்கு யாருமே இல்லாத நேரத்துல சாமான் எப்படி ஏதாவது பண்ணா என்னங்க பண்றது? அதுக்கப்புறம் ஐயோ நாளும் வராது, அம்மா நாளும் வராது. அதனால உடனே சூர்யா சாமானியா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியே ஆகணும். நான் நாளைக்கே நம்ம ஜோசியரை கூப்பிட்டு நாள் குறிக்க சொல்ல போறேன். இத பாரு ஜெயந்தி, எனக்கு என்னமோ நீ அவசரப்படுறியோன்னு தோணுது. அதுவும் இல்லாம அம்மா இல்லாத நேரத்துல. ஜெயந்தி, அம்மா இல்லாம நம்ம வீட்ல எந்த நல்ல காரியமும் நடந்ததில்ல. அது மட்டும் இல்லாம சூர்யாவுக்கு அவங்களோட ஆசீர்வாதம் வேணாமா? இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாதுங்க. விட்டா அவங்க அம்மா காசி ராமேஸ்வரன் கோயில் கோயிலா சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க வரதுக்குள்ள என் பிள்ளைக்கு வயசே ஆயிடும். எனக்கு அவங்கள பத்தி எல்லாம் கவலை இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சாமானியாவுக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணத்தை நடத்தி முடிக்க போறேன். அத உங்க அம்மா இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் நிறுத்த முடியாது. சரி ஜெயந்தி, என்ன விடு. அம்மா இல்லாம சூர்யா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவானா? ஐயோ கடவுளே, நீங்க கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியா இருந்தா போதும். சூர்யா கிட்ட எப்படி பேசி சம்மதம் வாங்கணும்னு எனக்கு தெரியும். இவனா பேசாம போனை ஆஃப் பண்ணி போட்டலாமா? கால் எடுக்கல, கட் பண்றியா? இது யாரா இருக்கும்? பயங்கர பிஸி தான் நாம. ஹலோ, யாரு? யோ, என்ன யாருன்னு கேக்குற? மறந்துருச்சா? ஐயோ, வேற நம்பர்ல இருந்து வராம போல இருக்கே. சமாளிப்போம். எங்க நீங்களா போன் பண்ணுவீங்க, எதுவுமே சொல்லாம மறந்துருச்சான்னு கேட்டா நான் என்னங்க சொல்றது? முதல்ல நீங்க யாரு சொல்லுங்க. என்ன நக்கலா? பிசினஸ் சென்டர், பம்பர் பரிசு ஞாபகம் இருக்கா? இல்ல வீடியோ கீடியோ அனுப்பணுமா? ஐயோ சார், நீங்களா? நீங்கன்னு தெரியாம பேசிட்டேன் சார், சாரி சார். ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? என்னது என்ன வேணுமா? அடிச்சேன்னு வச்சுக்க, மூஞ்சி பஞ்சர் ஆயிரும். வாங்கினது மறந்துருச்சா? அடிங்க. நீங்க ஐயா, நான் என்ன சொல்றீங்க? போது சார், போது சார். மொத்தமா டேமேஜ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு என்ன காசு வேணும் அவ்வளவுதானே? கொடுத்துறேன் சார். இத தன்னடா ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. மரியாதையா இன்னும் 1 ஹவர்ல. ஒரு வாரத்திலயா? ஏய், ஒரு வாரம் இல்ல, 1 ஹவர்ல நீ காசை கொடுக்கல, அந்த வீடியோவை வீட்டுக்கே வந்து போட்டு காமிப்பேன். ஐயோ சார், சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். எனக்கு ஒரு 2 நாள் அவகாசம் கொடுங்க சார். என் தலையை அடமானம் வச்சாவது உங்க பணத்தை கொடுத்துறேன் சார். உன் தலையை எவன்டா வாங்குவா? ஐயோ, அதெல்லாம் ஒரு பேச்சுக்கு சொல்றதா சார்? சார், இன்னும் 2 நாள்ல கண்டிப்பா உங்க பணத்தை கொடுத்துறேன் சார். அப்படி மட்டும் கொடுக்கல, சீவிடுவேன். என் தலையை நானே சீவிக்கிறேன் சார். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? ஏய், தலைய சீவிடுவேன். நல்லா புரியுது சார். கண்டிப்பா உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன் சார். அது ஐயோ, இந்த வீட்டுல உள்ளவங்கிட்ட பணத்தை கேட்டா இந்த பரதேச பசங்க கொடுக்க மாட்டானுங்க.
பணத்தை கொடுக்கலன்னா அந்த பரதேசி பையன் விட மாட்டான். கடைசியில நம்மள மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குறானுங்களே. ஆனா படத்தை போட்டு காட்டுறேங்கிறா. நம்ம என்ன டிஸ்ட்ரிபியூட்டரா? ஐயோ, என்ன பண்றதுனே புரியலையே. கொஞ்ச நேரம் சபலப்பட்டதுக்கு இப்படி மாட்டி விட்டு முடிக்க வச்சுட்டானே. நாராயணா, இதெல்லாம் தேவையாடா உனக்கு? ஐயோ, 20,000 ரூபாய்க்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே எனக்கு. யாரையாவது ஒருத்தரை கவுத்து ரெடி பண்ணியே ஆகணும். இல்ல இவன் தலையை சீவிடுமா? ஹலோ சாம். அம்மா, இவ்ளோ நாளா சூர்யா ஏதோ அரை மனசோட தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு நினைச்சேன். ஆனா இதுல அவனுக்கு சுத்தமா விருப்பமே இல்லம்மா. என்ன சொல்ற சாம்? ஆமாமா, அந்த பொண்ணும் நிர்மலாவும் பக்காவா பிளான் போட்டு எல்லாத்தையும் பண்றாங்க. ஒவ்வொரு காரியத்தையும் அவ சூர்யாவை மிரட்டியே சாதிச்சுக்கிறா. நான் பண்ற எல்லாத்தையும் அவளும் பண்றா. சூர்யா எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறானோ அதே இம்பார்ட்டன்ஸ் அவளுக்கும் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறா. அதுக்காகவே ஏதாவது பிளான் பண்ணி சூர்யாவை கவுக்குறா. ஆரம்பத்துல நானும் இதெல்லாம் சாதாரணமா ஏதோ ஒரு பொசசிவ்னஸ்ல பண்றான்னு நினைச்சேன். ஆனா அவ எவ்வளவு கன்னிங்கோட இருக்கான்னு இன்னைக்குதான் தெரிஞ்சதுமா. இதெல்லாம் வீட்ல இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாதா? இல்லம்மா, அதுலதான் அவளோட டேலண்டே இருக்கு. நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நல்லா ஏமாத்திட்டு இருக்கா. பாவம் சூர்யா, அவன் ரொம்ப நல்லவம்மா. சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்காக தான் அவன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியுது. என்னாலே எதுவும் பண்ண முடியல. கொடுத்த வாக்க காப்பாத்துறது முக்கியம்தான். ஆனா அதனால நமக்கு ஏதாவது ஆபத்துனா அதை எப்படிமா செய்ய முடியும்? தங்க மாதிரி இருக்கிற பொண்ண வேணான்னு சொல்லிட்டு இவ்ளோ தூரம் தப்பா இருக்கிற ஒரு பொண்ண எங்க அண்ணன் எப்படி செலக்ட் பண்ணாங்க? அட்லீஸ்ட் எங்க அண்ணனாவது சொல்லிருக்கலாம்ல. இல்லம்மா, என்னோட எல்லா கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்லயும் சின்ன மாமா தான் சப்போர்ட் பண்றாரு. சின்ன அத்தைக்கு நான் அவங்கள ஏமாத்திட்டேன்னு நினைச்சுதான் கோவம். மத்தபடி அவங்களும் நல்லவங்க தான். சூர்யாவை நான் மேரேஜ் பண்ணிக்கலங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம்தான். முதல்ல அவங்க யாருன்னு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு காட்டணும். நீ சொல்றது சரிதான் சாம். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும். அதுதான் முக்கியம். இவங்களுக்கெல்லாம் மனுஷங்களை தெரியாது, காசு பணம் தான் நோக்கமா இருக்கும். எப்படியாவது இவங்கள சூர்யா கிட்ட நெருங்க விடாம பண்ணிடு. ஷோர்மா, இனிமே அவ போடுற பிளான் எல்லாத்தையும் வேற மாதிரி தடுக்க